விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சர்வதேச நகரமான ஆரோவில் அருகே உள்ள கோட்டக்கரை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 2 தலைமுறைகளாக அந்த பள்ளியில் மாணவ மாணவியர்கள் படித்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த பள்ளியில் 1, 2 என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் 2 மாணவர்கள் மட்டுமே அந்த பள்ளியில் படித்து வருவது கொடுமையிலும் கொடுமை. அங்கு பயிலும் 2 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு சத்துணவு பணியாளர் உள்ளிட்டோர் பணி செய்து வருகின்றனர். ஒரு ஆசிரியருக்கு அரசாங்கம் 60,000 முதல் 1,00,000 வரை அவர்களின் சர்வீஸை பொறுத்து சம்பளம் வழங்கப்படும். அதேபோன்று சத்துணவு பணியாளர்களுக்கு 8,000 முதல் 10,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு 1,00,000ற்கு மேலாக சம்பளம் வழங்கப்படும். 2 மாணவர்களுக்கு மாதந்தோறும் அரசாங்கம் பல லட்சங்களை இப்பள்ளிக்கு செலவு செய்வது பாராட்டக்கூடியது. பள்ளியில் பயிலும் 2 மாணவர்களுக்கு சத்துணவு எங்கு சமைத்து கொண்டு வருவார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அங்குள்ள சத்துணவு கூடம் பூட்டு போட்டு பூட்டி கிடக்கிறது. மேலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் கழிவறை எங்கு கட்டிடம் கட்டி செயல்படுகிறது என்பதும் தெரியவில்லை. பள்ளி கட்டிடம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பழுது பார்க்கப்பட்டு பணிகள் நடைபெற்று உள்ளது என்று பள்ளி கட்டிடத்தில் எழுதப்பட்டுள்ளது. செலவு செய்யப்பட்ட தொகையும் அதில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் கட்டிடத்திற்கு உள்ளே செல்லும் படிக்கட்டுகள் மிகவும் சேதமடைந்து மோசமான நிலையில் உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கோட்டக்கரை கிராமம் சுற்றுப்பகுதியில் புதுவை மாநிலத்தில் அமைந்திருந்தால் தனியார் ஆங்கில வழி கல்வி மோகத்தில் பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளை பணம் கட்டி படிக்க வைக்கின்றனர். அதனால்தான் அந்த தொடக்க பள்ளியில் மாணவர்கள் குறைந்து காணப்படுகின்றனர். எனவே கோட்டக்கரை தொடக்கப்பள்ளியை தமிழக அரசு ஆங்கில வழி பள்ளியாக மாற்றினால் மாணவர்கள் அதிக அளவில் சேர வாய்ப்பு உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். ஆனால் தற்போது பள்ளி கூடங்கள் இல்லாத கிராமத்தில் குடியிருக்க கூடாது என்று மாறி வரும் சூழலில் கோட்டக்கரையில் உள்ள தொடக்கப்பள்ளியை அரசாங்கம் எடுத்துவிட்டால் ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் வெளியூரில் உள்ள பள்ளிகளில் படிக்கும் சூழ்நிலை உருவாகும். எனவே தமிழக கல்வித்துறை அதிகாரிகள் இந்த தொடக்கப்பள்ளியை ஆங்கில வழி பள்ளியாக மாற்றி ஊர் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த பள்ளியில் அதிகப்படியான மாணவர்களை சேர்த்து பள்ளியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.